ஹலோ கைஸ், வெல்கம் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்பிஐலேருந்து வந்திருக்க ஃபார்மசி வேக்கன்சி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஃபார்மசி அண்டு நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம். அவங்களுக்கான ரெக்யர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி வருது அதை பற்றி டீட்டெயிலாக போட்டுட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஜாப். மொத்தம் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 240 டேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் மேபி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஜாப்பை பொறுத்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான். என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஜாப். அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குட் பேக்கேஜ் தராங்க. அதாவது உங்களுக்கு மந்த்லி பேக்கேஜ் மாரி வராது. 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க அட்ரஸ்ஸு. ராஜாஜி சாலை, ஃபோர்ட் கிளாஸஸ் அண்ட் சென்னை. இங்கே வந்து இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலயமா நீங்கள் அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்மை. எதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர், அதாவது ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது அவங்க கைக்கு ரீச் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து ஜூலை 26க்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பார்ட் டைம் ஃபார்மசிஸ்ட். அதாவது இந்த என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் ஃபிக்ஸட் ஹவர் சேலரி ரெமுனரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஹவர்லி பேஸஸ் சேலரி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து தரமாட்டாங்க. அண்ட் தென் பேச்சுலர் பிஃபார்ம், பேச்சுலர் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். கம்பல்சரி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸு சொல்லியிருக்காங்க. அப்ளிகன்ட் ஷுட் பி ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் ஒன்று வந்து நீங்கள் மினிமம் 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அண்ட் தென் வந்து அதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து 2 விதமாக பிரிச்சுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிஎஸ்பி அண்ட் பிஎஸ்யூ. அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஷுட் பொசஸ் அ பேசிக் ஒர்க்கிங் நாலேஜ். அதாவது நீங்கள் அப்ளிகண்ட்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது இன்டர்வியூ கூட பண்ணி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி தெரியணும். அதாவது எப்படி சேலரி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஹவருக்கு 400 தராங்க. மொத்தம் ஒரு நாளைக்கு 5 hours தான் உங்களுக்கு டியூட்டியே. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 400 per hour with maximum period of 5 hours per day. அதாவது ஒரு நாளைக்கு 5 hour தான் வேலையே. 5 ஹவருக்கு மேலே உங்களுக்கு வேலையே வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு சேலரி வந்து ஒரு நாளைக்கு 2000 வரும். அதாவது 5 ஹவருக்கு மேலே வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் எக்ஸீடிங் மேக்ஸிமம் ஆஃப் 2000 rupees per day. அதாவது 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு சேலரி வராது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழேயும் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஆஃபர் என்கேஜ்மெண்ட் ஷால் பி மேக்ஸிமம் பீரியட். அதாவது 240 நாள் தான் வேலை உங்களுக்கு கான்ட்ராக்டில். இது வந்து மேபி ரினியூடு அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ஜாப் எப்படி பண்ணுறீங்க பார்த்து கூட அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 60,000 சேலரி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒபே பண்ணணும், அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எங்கே அப்படியே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ஷால் ரெக்வயர் டு ஒர்க் இன் எனி ஆஃப் த பேங்க் டிஸ்பென்சரி அட் சென்னை. சென்னையில் வந்து எங்கே வேணால் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சென்னையில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனுக்காக நீங்கள் இது பண்ணால் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பேங்க்குக்கும்
உங்கள் வீட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ்லாம் வச்சு அவங்க இன்னும் மறுபடியும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. சொன்னேன் பார்த்தீங்களா, இன்டர்வியூ கால் பண்ணி அதில் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மொத்தமே ஒரே ஒரு வேக்கன்சி தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்டு டியர்னஸ் அலவன்ஸ்லாம் தரமாட்டாங்க. இன்டர்வியூ வரத்துக்கு நம்மளே தான் வந்து செலவு பண்ணி போகணும். அண்ட் தென் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மறக்காமல் ஃபில் பண்ணி ஃபோட்டோலாம் பேஸ்ட் பண்ணி அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன க்ரைட்டீரியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆஃப்டர் ஜாயினிங் அண்ட் பிஃபோர் ஜாயினிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி வரும் ஜாயின் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.